ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் உள்ளங்களை சீர்படுத்துவோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நாம் சில உதாரணங்களை குறிப்பிட்டு சொல்வோம். குரங்கை அடையாளப்படுத்தி அது எப்படி மரத்துக்கு மரம் தாவுகின்றதோ அதை மேற்கோள் காட்டி மனிதனுடைய உள்ளமும் அப்படித்தான் இருக்கும், மனிதனுடைய மனமும் அடிக்கடி தாவிக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கும் என்ற உதாரணத்தை நாம் மேற்கோள் காட்டுவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கூடுதலாக புரியக்கூடிய வகையில் ஒரு உதாரணத்தை சொல்றார். மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக அவர்களுடைய காலகட்டத்தில் உள்ள நிலையை குறிப்பிட்டு சொல்றார். பாலைவனத்தில் கிடக்கக்கூடிய ஒரு இறக்கையை போன்று, பறவையினுடைய சிறகை போன்று, ஒரு காற்றடித்தால் எப்படி அந்த இறகு பிறண்டு விடுமோ, மறு காற்றடித்தால் எப்படி இங்கிட்டு பிறணுமோ, அது மாதிரிதான் மனிதனுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றார். அப்ப மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நிலையாக, உறுதியாக, தெளிவாக ஒருபோதும் இருக்காது. அதிலே பல குழப்பங்கள் இருக்கும், மாறுதல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை அது யோசித்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், உள்ளங்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. உள்ளங்களை சீர்படுத்திக்கோங்க, அவ்வப்போது சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உள்ளங்களை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளங்களில் நல்ல எண்ணங்களை நல்லதை இணையுங்கள் என்று சொல்லி நிறைய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் இருப்பதை நாம பார்க்கிறோம். சரி, இந்த நிலை இருக்குல்ல, உள்ளங்கள் மாறுபடக்கூடிய நிலை, இது கெட்டவர்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா? சாதாரண மனிதருக்கு மாத்திரம்தான் இப்படி இருக்குமா? ஆனா நம்மள பெரும்பாலும் எப்படி நினைப்பாங்கன்னா, இறையச்சத்தில் அதிகமாக ஊறி திளைத்தவர்களுக்கெல்லாம் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் ஏற்படாது அப்படின்னு நினைப்போம். அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலே இருக்கிறாரு, அவர் நல்ல மனிதரா இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் தப்பான எண்ணங்கள், தப்பான அந்த யோசனை எல்லாம் வருமா அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் யாருக்கும் விதி விலக்க அல்லாஹ் கொடுக்க. நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களிலும் தீமைகள் ஏற்படத்தான் செய்யும், பாவங்களை நினைக்கத்தான் செய்ய சொல்லும். அதற்கு உதாரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம இங்க பார்க்கலாம். ஆனா நல்லவர்களுக்கும் தவறான எண்ணங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அல்லாஹ்வே பதில் கொடுக்கிறார். யூசுப் நபி அவர்களுடைய வரலாற்றை எல்லா திருமறை குர்ஆன்ல சொல்றோம். அது பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். அதுல இருந்து நாம பெற வேண்டிய படிப்பைக்காக சில தகவல்கள் என்னன்னு சொன்னா, யூசுப் நபி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது மந்திரியுடைய மனைவியை இவர் அடைய முயற்சித்தார்,
அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு யூசுப் நபியின் மீது வைக்கப்படுகிறது. அது எல்லோருக்கும் மத்தியிலே பரப்பப்படுகிறது. யூசுப் நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே செய்தியாக பரப்பப்படுகிறது. இப்ப என்ன செய்றாங்க, யூசுப் நபி அவர்கள் இதற்கு ஒரு தீவிர விசாரணை வேண்டும், நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, என் மீது அவதூறு சுமத்தப்பட்டிருக்கிறது, பழி சுமத்தப்பட்டிருக்கிறது, இதற்கான தீர்வு எனக்கு தெரிய வேண்டும், நான் நிரபராதி, எந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்லி அந்த அரசவைக்கு முன்னால் வைக்கிறார், கோரிக்கையை வைக்கிறார். அரசர் என்ன செய்றாரு, மந்திரியை அழைத்து அவருடைய மனைவி வர சொல்லி யூசுப் நபி அவர்களை வைத்து சபைகளில் விசாரணை நடைபெறுகிறது. அப்படி விசாரணை நடைபெறுகின்ற பொழுது யூசுப் நபி அவர்கள் மீது இந்த பெண்மணி அடுக்கடுக்கான குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கிறார். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது இவர்தான் வந்து அறைகளை மூடிக்கொண்டு தவறான விஷயத்திற்கு அழைத்தார் என்று சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்பதான் ஒரு விஷயத்தை நியாயமாக நேர்மையாக யோசிக்கிறார். யூசுப் நபி அவர்களுடைய ஆடை கிழிந்திருக்கிறது பின்பக்கம், அந்த பெண்மணியினுடைய ஆடை எந்த பகுதியில் கிழியல, அது எப்பயும் போல இருக்கிறதா. அப்பதான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, யூசுப் நபி நிரபராதிதான், ஏன்னா துரத்திட்டு போனது, அவரை அடைய முயற்சித்தது எல்லாமே நீதான், அவர் செய்யல. ஒரு ஆண் அது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தால் உன்னுடைய ஆடைதான் பிரிஞ்சிருக்கணும், நீதான் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கணும், நீ தேவையில்லாம அவர் மீது பழி சுமத்தாது என்று சொல்லி அந்த சம்பவத்தில் அந்த பெண்மணியை கண்டித்து அதற்குண்டான தண்டனைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இது திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தில் ஒரு பகுதி. அப்ப இந்த இடத்துல யூசுப் நபி அவர்கள் சொல்றாங்க, வமா உபர்ரிஉ நப்ஸி, எனது உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். என்னுடைய உள்ளம் இருக்குல்ல, யார் யூசுப் நபி? நபி அவர்கள், அல்லாஹ்வோடு நேரடியான வகி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்றாங்க, வமா உபர்ரிஉ நப்ஸி, எனது உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். இல்லாமா ரஹீம ரப்பி, எனது இறைவன் அருள் புரிந்தாலே தவிர இன்ன நப்ஸ அம்ரத பிசுபி, என்னுடைய இறைவன் அருள் புரியாவிட்டால் என்னுடைய உள்ளமும் தீமையைத்தான் நாடுகிறது, தவறான எண்ணங்கள் தான் எனக்கும் ஏற்படுகிறது என்று யூசுப் நபி அவர்கள் அந்த சபையிலே பதிவு செய்றார். இது எதற்காக சொல்றேன்னா, இந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குல்ல, அதுல வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற விதிவிலக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. மனிதன் என்று படைக்கப்பட்டாலே அவருடைய உள்ளங்களில் நப்சுகளில் தவறான சிந்தனைகள் தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அதைத்தான் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்குள்ளாருமே அவ்வப்போது நீ பரிசுத்தப்படுத்திக்கோ, தூய்மைப்படுத்திக்கோ, சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டி தரலாம். ஏன் இன்னும் கூடுதலா சொல்வதாக இருந்தால், நபிகள் பெருமானார் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனைகள் நிறைய இருக்கிறது. அதுல முக்கியமான பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடிய என்னுடைய இறைவனே, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்து அப்படின்னா. ஏன் ரசூலாவே கேட்கிறான், நாமெல்லாம் சாதாரண மக்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இந்த நிலைமையை பாருங்க. உள்ளங்கள்ல யாரும் நான் உறுதியா இருப்பேன், நான் நிலையா இருப்பேன், என் உள்ளத்துல எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட சிந்தனைகள்லாம் வராது, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் தூய்மையான ஆளு என்றெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏன்? நபிமார்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் வருகிறது, குழப்பங்கள் ஏற்படுகிறது, உள்ளங்களில் தடுமாற்றம் வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தெரிவிக்கிறான், இறைவா உன்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்து, எனக்கு நீ உதவி செய்ய, உன்னுடைய மார்க்கத்துல நான் நிலையா இருக்கணும், வழிகேட்டுல போயிடக்கூடாது என்ற அந்த பிரார்த்தனையின் மூலமாகத்தான் நபிமார்களுடைய உள்ளங்களையும் சீர்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி நபிமார்களுக்கு அடுத்து நபி தோழர்கள் இருந்தாங்கல்ல, சஹாபாக்கள், சுவனத்திற்காக வாக்களிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எந்த விதமான தவறுகளும் செய்யாதவர்கள் அப்படின்னு நாம் நினைக்கிற அவர்களுடைய உள்ளங்களில் கூட
இந்த தவறான எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் ஏற்படத்தான் செய்திருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் அல் பஹரால சொல்லி காட்டுறான். லில்லாஹி மாஃபி சமாவாதி வல் அர்த் வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். வானங்களும் பூமியிலும் அல்லாஹ்வுக்குரியன அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் விசாரிப்பதற்கு கொண்டு வருவான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டார். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடியதாக, வருத்தம் தரக்கூடியதாக, மிகப்பெரிய சுமையை அவர்கள் சுமந்ததாக உணர்ந்தாங்க. நேர ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இந்த மாதிரி வசனம் இறக்கி இருக்கிறான். அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்களை குறித்து அல்லாஹ் விசாரித்தால் கூட அதுல சில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். உள்ளங்களையும் அல்லாஹ் விசாரிப்பேன் என்று சொல்கிறாரு. அதனுடைய அந்த அர்த்தம் எங்களுக்கு புரியல. இது குறித்து அல்லாஹ் விசாரிக்க நாடினா என்ன நடக்கும்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க. யாரா இருந்தாலும் உள்ளத்தை குறித்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? பக்கத்திலே தான் இருப்போம், நல்லவர் நினைப்போம், அவர் மனசுக்குள்ள என்னென்னமோ வரும். அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல. அது குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரங்கள் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருமே யாரையும் முழுமையாக என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. வெளி தோற்றங்களில் நம்பிக்கை உடையவர்களாக காட்சியளிப்பாங்க, மனசுல தவறான எண்ணங்கள் கூட வைத்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். அப்ப இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மறுபடியும் ஒரு ஆயத்து அந்த நேரத்தில் இறக்கப்படுகிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எவரது சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான், சோதிக்க மாட்டான் அப்படிங்கிற வசனம் இறங்கிய பிறகுதான் அவர்களுடைய மனது ஒரு ஆறுதல் அடைந்தது. உள்ளத்துல உள்ளதையெல்லாம் நான் விசாரிப்பேங்கிற ஒரு முடிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக வைத்திருந்தால் என்ன நிலைமை ஏற்படும்? எல்லாருமே சுவனத்துக்கு போகக்கூடிய சூழல் வருமா? ஏன்னா மனசுல நல்லதே நினைக்கிறோம், கெட்டதே நினைக்கிறோம், கெட்டதைத்தான் அதிகமா நினைக்கிறோம். அப்படியான நிலையில் தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்களுடைய உள்ளங்களை எப்படி சுய பரிசோதனை செய்தார்கள், சீர்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், வரலாறுகள் ரீதியாக பார்த்து அதன் அடிப்படையில நாம நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்த வேண்டும். இப்ப நம்மளுடைய உள்ளங்கள் இருக்குல்ல, இது நம்மளுடைய கைகள் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அவர்களை நேர்வழியின் பக்கம் புரட்டுவார், வழிகட்டின் பக்கம் புரட்டுவார், நன்மையான காரியங்களில் புரட்டுவார், தீமையான காரியங்களில் புரட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவாக சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய உள்ளங்கள் நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய உதவிதான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நான் மரணிக்கின்ற வரைக்கும் ஏகத்துவத்திலே மரணிச்சு ஏகத்துவத்திலேயே என்னை அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் மரணிக்கின்ற வரைக்கும் நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் யாரும் செய்ய முடியாது, உறுதியும் சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்றாங்க, காலையில காஃபிரா இருப்பான், மாலையில இறை நம்பிக்கையாளனா இருப்பான், மாலையில இறை நம்பிக்கையாளனா இருப்பான், காலையில காஃபிரா மாறிடும். அப்ப என்னன்னா யாருடைய உள்ளமும் நம்முடைய கைகளில் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல அது கிடையாது. அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா எப்படி வேண்டுமானாலும் செஞ்சுவான், பரட்டிடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியை யார் பெறுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நிலையாக உள்ளத்தில் ஒரு தெளிவான பாதையிலே பயணிப்பார்கள். இதை நாம் முதல்ல தெளிவாக விளங்கும். இப்ப அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு வரும்? வாய் அளவுல பேரளவுல அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருமா? இல்ல அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் யாருடைய உள்ளங்கள் நடுங்குகிறதோ, பயப்படுகிறதோ, கவலை அடைகிறதோ, கண்ணீர் சிந்துகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருமா என்று சொன்னால், யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் பயப்படுதோ,
நடுங்குதோ அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும். அதாவது அல்லாஹ்வை பத்தி நம்மகிட்ட சொல்றாங்க, ஒரு பாவமான தீமையான காரியத்தை நாம செய்யறோம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் தடுத்திருக்கான்னு நம்மள்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கள்ல அந்த பச்சை உணர்வு வரும். ஆமாங்க, அல்லாஹ் தடுத்திருக்கான், கண்டிப்பா இந்த பாவத்தை விட்டு தீமையை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் கூறப்பட்டால் நம்பிக்கை அதிகரிக்கும்ங்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஹதீஸ்கள் நம்மளிடத்தில் சொல்லப்படுதுன்னா இன்னும் கூடுதலான நம்பிக்கை வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு. அப்ப யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் நடுங்குகிறது, பயப்படுகிறது, ஒரு தீமையிலிருந்து வெளியே வருகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, பட்டியல் போட முடியாது. அது அவர்களுக்கும் உள்ளான ஒரு நிலை. அவர்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வுக்கும் உரியது. என் மனசு அல்லாஹ்வுக்கு பயப்படுதா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். உங்க உள்ளம் அல்லாஹ்வுக்கு பயப்படுதா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா துளி அளவு கூட இரையச்சம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. இதை மாத்திரம் நாம தெளிவாக புரிந்து கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, பேரளவுல அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்ட்டு போறாங்க, அல்லாஹ்வை நம்புறேன் ரசூலா நம்புறேன்றாங்க. அப்படி ஆளை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான், முகமது அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், தூதரை ஏற்றிருக்கிறோம் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலே அவன் நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். ஏன்? அல்லாஹ் எதை பார்க்கிறான்? வாயளவுல சொல்றதையோ தோற்றத்திலையோ அதை பார்க்கல, உள்ளத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறானா? அல்லாஹ்னு சொன்னா அவனுக்கு பயம் இருக்கிறதா? அல்லாஹ் என்று சுட்டி காட்டி ஒரு தீமையை நம்ம இடத்தில் சொல்லப்பட்டால் அதிலிருந்து அவன் வெளியே வர்றானா? இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறோம். இப்ப இந்த நிலை இருக்குல்ல, இது நாம உயிர் வாழக்கூடிய காலத்துல இருந்து மரணிக்கின்ற நிலை வரைக்கும் இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம முஸ்லிம்கள்கிட்ட பெரும்பாலும் எப்போ வருது? ரமலான் நெருக்கத்துலதான் வருது. ரமலான் மாசம் வந்தாதான் அல்லாஹ்னு சொன்னா பயப்படுறாங்க, அல்லாஹ்னு சொன்னா அது கட்டுப்படுறாங்க. இதை அல்லாஹ் எதிர்பார்க்கல. குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கல. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்முடைய உள்ளம் சீர்பெறும் என்பதற்கு நீங்க ஒரு சம்பவத்தையும் நாம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க, குகைவாசிகளுடைய சம்பவம். அதாவது 3 இளைஞர்கள் என்ன செய்றாங்க, மலை அடிவாரத்தில் நடந்து வருகின்ற பொழுது மழை பெய்கிறது, ஒரு குகையில போய் நாம பாதுகாப்பான தஞ்சம் பெறலாம்னு சொல்லி போறாங்க. குகையில தங்கும் பொழுது ஒரு பெரிய பாறை மூடிடுச்சு. மூடும் பொழுது அந்த 3 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல நாம் உதவி தேடுவோம், நாம நம்மளுடைய நற்செயல்கள் செஞ்சிருப்போம்ல அதை வச்சு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவோம், அல்லாஹ் இந்த குகையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவான் என்று முடிவு எடுக்கிறான். அதுல 2 பேரை விடுங்க, அதை அடுத்த வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். அதுல ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்துல அவர் செய்த காரியத்தை முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறார்னா, இறைவா, என்னுடைய சொந்தக்கார பெண்மணி, அதாவது எனக்கு சொந்தத்தில் ஒரு பெண்மணி இருந்தார்கள், அவர்களை நான் அடைய முயற்சித்தேன், அவர்கள் மீது நான் விருப்பம் கொண்டேன், அவர்களோடு அதாவது அவர்களோடு அவர்களை அடைவதற்கு முயற்சி செஞ்சேன் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பெண்மணி ஒரு கோரிக்கை வச்சு, என்ன கோரிக்கைனா, வசதி வாய்ப்புகள் இல்லாம ஒரு கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிய இவர் என்ன செய்றாரு, உனக்கு என்னவெல்லாம் தாரேன், நீ என்ன சூழல்ல இருக்கிறியோ அதையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், ஆனா நீ எனக்கு இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயப்படுத்தி நிர்பந்திப்படுத்தி இந்த பெண்ணை அடைய முயற்சிக்கிறார். அந்த நேரத்துல அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, இத்தக்குள்ளா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என்னை நீ அடைய இருக்கணும்னு விரும்புற, இது ஹலால் கிடையாது, இது ஹராமான வழி, இது தவறான பாதை, அல்லாஹ் இது தடுத்திருக்கிறான், உண்மையிலே நீ அல்லாஹ்வை பயந்தால் என்னை விட்டு விலகி விடுன்னு அந்த பெண்மணி சொல்றா.
அந்த நபர் என்ன செய்றாரு, இந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன உடனே இந்த பெரும் பாவத்திலிருந்து விலை போடும். யாருக்காவது அந்த சிந்தனை வருமா அந்த நேரத்துல? ஆனா அப்படிப்பட்ட நிலையில் கூட அவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்னு சொன்ன உடனே பாவத்திலிருந்து தீமையிலிருந்து வெளியே வந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சார், அந்த புகையிலிருந்து 3 பேரையும் இந்த புகையை விலக்கி பாதுகாத்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு நற்செயல்கள் செஞ்சாங்கன்னா நம்ம அதிகமான ஹதீஸ்கள்ல கேள்விப்படுவோம். அப்ப அல்லாஹ்னு சொன்னா பயம் வரணும் உள்ளத்துக்கு. அல்லாஹ்வுக்காக நீங்க தொழவாங்க அப்படின்னா பயம் வந்தாதானே தொலை வருவாங்க. அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கன்னா அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லியிருக்காங்கிற பயம் தான் தர்மம் செய்வாங்க. அப்ப அல்லாஹ்னு வாயால சொல்றதோ பேசுறதுலையோ அதுல அல்லாஹ் விரும்பல. உள்ளத்தால் மாற்றம் அடைவது, உள்ளத்தால் அல்லாஹ்வை நேசிப்பது, உள்ளத்தால் திருந்துவது, உள்ளத்தால் மாறுவது, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான் என்பதை இந்த செய்திகளின் வாயிலாக நாம பார்க்கலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மன இச்சை இருக்குல்ல, அது யாருடைய உள்ளத்தில் குடிபெயர்ந்து விட்டதோ அவர்களுடைய உள்ளமும் சீரடையாது. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மனோ இச்சைன்னு போட்டு டைப் பண்ணி பாருங்க, எவ்வளவு விஷயங்களை மன இச்சைக்கு ஒத்தாக நிகராக அல்லாஹ் பேசுறாங்க. எப்படி அல்லாஹ் அந்த கருத்தை வைக்கிறான் தெரியுமா? நாம தான் நினைப்போம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம், நாம தௌஹீத்வாதி. ஆனா நாம மன இச்சைக்கு அடிமையாயிட்டா நம்மளுடைய அல்லாஹ் யாரு? மன இச்சை தான், அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? அர ஐத மனிதஹு இலாஹுக்கு அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீல். மன இச்சையை கடவுளாக கருதி கொண்டு அதை பின்பற்றியவனை நீர் பார்த்தீரா? மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனுடைய நிலையை நீர் பார்த்தீரா? அவருக்கு நீ பொறுப்பாளியா ஆகிறா என்று அல்லாஹ் முகமது நபியை பார்த்து கேட்கிறார். அதாவது அல்லாஹ் தான் நமக்கு இறைவன். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், தூதர் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ் என்ன வழிகாட்டினானோ அதுக்கு நாம நடப்பேன், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதுக்கு விளைவிக்குவேன். இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இப்படிதான் நடக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ்வை விட்டுட்டு என் மனசு என்னெல்லாம் சொல்லுதோ, என் மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ, என் மனசு எதையெல்லாம் விரும்புதோ, எதையெல்லாம் ஹராம் ஹலால் எதையும் பார்க்காம அடையணும்னு நினைக்குதோ, இது எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொல்லி காட்டினா இவன் மன இச்சையை கடவுளாக்கிட்டான். இவனுக்கு கடவுள் அல்லாஹ் கிடையாது, மன இச்சை. மன இச்சை என்ன சொல்லுதோ அதைத்தான் அவன் கேட்கிறான் அப்படின்னு அல்லாஹ் கொடுக்கிறாருன்னு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த மன இச்சைக்கு யாரெல்லாம் அடிமைப்பட்டானோ அவனுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கிறது? திருமறை குர்ஆன் அல்லாஹ் உதாரணமா சொல்றான். நாய் இருக்குல்ல, நாக்க தொங்க விட்டு எப்படி அலையுமோ அது மாதிரிதான் இவனுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் சொல்லல, நான் என்ன நான் உதாரணத்தை சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அப்ப மன இச்சையை ஒருவன் உள்ளத்தில் அதுதான் எனக்கு வழிகாட்டின்னு யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய உள்ளம் சீர்படாது, அதை தூக்கி வெளியே வைக்கும். அல்லாஹ் முன்னிறுத்தணும், அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தணும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? மன இச்சையின் அடிப்படையிலே மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதாவது மார்க்கத்துல இல்லாத எல்லா விஷயங்களும் நடைபெறுகிறது. இதற்கு காரணம் என்ன? அவர் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, ஊர் வழக்கத்துல இப்படி இருக்கு, காலங்காலமா இப்படி இருக்கு, நாங்க இப்படித்தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவோம், இப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். குர்ஆனுடைய சட்டத்தின் அடிப்படையில் இது சரியா? நபிகளாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இது கரெக்டா? இது செய்யலாமா அப்படின்னு நினைச்சா அவருடைய உள்ளம் சீர்படும். அப்படி இல்லாம இப்படி மாத்தி யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விலகி என்னென்ன கலாச்சாரங்கள் இருக்கிறதோ அத்தனை பின்பற்ற ஆரம்பிச்சிருவான். இவனுடைய நிலையை பத்தி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அதாவது இவனை தூர விடுங்க, ரசூலாவை அல்லாஹ் சொல்றான். திருக்குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம் 2வது அத்தியாயம் 120வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படியே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வழியை நீ பின்பற்றாத வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாரு பக்கம் முகமது நபியை அழைக்கிறாங்க, எங்க பக்கம் வாங்க,
நாங்க பின்பற்றத கடவுள் கொள்கையை ஏற்றுக்கோங்க, நாங்க செய்யக்கூடிய கலாச்சாரங்களை நீங்க செய்யன்னு சொல்லி யார் அழைக்கிறார்? நபியே அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது நீ அவர்கள் பேச்ச கேட்டு போயிட்டேன்னு வை, அவர்களே மனைச்சை பின்பற்றினான். அவனுக்கே வரலாறு கிடையாது, அவனுக்கே எந்த சான்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வழியை விட்டு விட்டு அவனுடைய மனைச்சை அவன் பின்பற்றி கொண்டு போறான். அவனுடைய வழியை நீ பின்பற்றினால் அல்லாஹ் சொல்றான், மா லக்க மினல்லாஹி மின் வலிவலா நசீர், அல்லாஹ்வை அன்றி உன்னை பாதுகாப்பவனோ காப்பவனோ எவனும் கிடையாது. அவருடைய வழியை நீ பின்பற்றுகிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதற்காக சொல்றேன்னா, மன இச்சையின் அடிப்படையில நாம ஒரு வழிமுறையை தேர்வு செய்யும் பொழுது என்ன ஆகும்? நம்மள வழிகட்டு கொண்டு போயிடும். அதனாலதான் தௌஹீதுல யாரும் உறுதியா இருப்பதற்கு பயப்படுறாங்க. உறுதியா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க உறுதியா இருக்கிறாங்க. யாரெல்லாம் மன இச்சைக்கு கட்டுப்பட்டானோ அவன் கூட என்ன செய்யறான்? காலப்போக்கில கலந்து போயிட்டே இருக்கான். அது சரி, இது சரி, அது சரி, இது சரி. அப்ப முதல்ல மன இச்சையை நாம் மனுஷன் கட்டுப்படுத்தணும். மார்க்கத்துல முதல் ஜிஹாத் என்ன தெரியுமா? நாம எதிரிகளோடு போய் சண்டையிடுவது, போர் செய்வது, அதுதான் இரண்டாவது. மன இச்சைக்கு எதிராக ஒரு முஸ்லிம் போர் செய்ய வேண்டும், அதுவே ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. அப்ப மனசுல என்னென்ன இச்சைகள் தோன்றுகிறதோ, தவறான எண்ணங்கள் தோன்றுகிறதோ, அதையெல்லாம் விட்டு நாம் மனுஷன் வெளியே வரணும். அல்லாஹ்வுடைய வழிதான் சரியானது. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் வழிதான் சரியான வழி, அதைத்தான் முகமதை நீ பின்பற்றணும் என்று சொல்லி அல்லாஹ் தெளிவா திருமறைக்குறால சொல்றான். அப்ப நம்ம உள்ளத்துல மன இச்சையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கொள்கையின் அடிப்படையில, அதே மாதிரி ரசூலா காட்டி தந்த கலாச்சார அடிப்படையில நேசிக்க நாம என்னைக்கு முன்வரமோ அப்பொழுதுதான் நாம் நிச்சயமும் உறுதியாக இருப்போம். நம்மளுடைய உள்ளங்கள் சீர்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இந்த முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய உள்ளங்கள் சீர்பெறுவதற்கு இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய வழிமுறைகளில் மிக முக்கியமானது உங்களுடைய உள்ளத்தில் நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக்க அல்லாஹ் குலுக்கின் நபி, நபியே என் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். நல்ல காரியங்களை செய்கிறேன், நற்செயல்களை செய்கிறேன்ங்கிறது வேற. நற்குணத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் உள்ளத்தின் அடிப்படையிலே ரசூலா எப்படி இருப்பாங்க? யார் மீது பொறாமை இருக்காது, காழ்ப்புணர்வு இருக்காது, பழி வாங்கக்கூடிய தன்மை இருக்காது, யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. மனதளவில் எல்லோரையும் எப்படி பார்ப்பாங்க? நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது சில உபதேசங்கள் நமக்கு சொன்னாங்க. மூமின்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில உபதேசங்கள் சொன்னாங்க. அதாவது யாராலும், அதாவது ஒரு மூமின் அவருடைய கரத்தாலும் நாவினாலும் பிறர் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். இத நம்மளுடைய உள்ளத்துல முதல்ல கொண்டு வரணும். இந்த நற்குணம் இருக்குல்ல, நம்மால் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது, நம்மால் பிறர் இடையூறு அடைந்து விடக்கூடாது. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல முதல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட். இரண்டாவது ரசூலா சொல்றாங்க, ரசூலாட்ட போய் சகாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலாட்ட மக்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சகாபாக்கள் ரசூலாட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, உண்மையை பேசக்கூடியவரும் தூய உள்ளம் கொண்டவரும் அப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உண்மையே பேசக்கூடியவரை நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இவர் உண்மையை பேசுறாரா பொய் பேசுறாராங்கிறது நாங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிருவோம். தூய உள்ளம் கொண்டவருங்கிறீங்களே, அவர் யார்? இப்ப ரசூலா சொல்றாங்க, அவருடைய உள்ளத்தில் குரோதமோ காழ்ப்புணர்வோ பழி வாங்குதலோ, எந்த சகோதரனை பற்றி எந்த சகோதரனும் கெட்ட அபிப்பிராயங்களோ கெட்ட எண்ணங்களையோ ஏற்படுத்தி கொள்ள மாட்டார். நல்ல எண்ணங்கள் அவர் உள்ளத்தில் வர வேண்டும். இதுதான் தூய உள்ளத்திற்கு உதாரணமா ரசூலா சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்க,
நம்ம இடத்துல இந்த பொறாமை, காழ்ப்புணர்வு, எந்த கெட்ட எண்ணங்களும் வராது. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா, மார்க்கத்துல நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள்ல நிறைய விஷயங்கள்ல ரசூலா வாழ்த்து செய்தியே சொல்றாங்க. ஒரு திருமணம் முடிஞ்சா என்ன சொல்றாங்க, பாரக்கல்லாஹ் லக்க, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திச்சா என்ன சொல்றாங்க, சலாம் சொல்லி பலருங்க, யார் முன்னாடி சலாம் சொல்றீங்களோ அவர்களுக்கு நன்மைகள் கூடுதல்ங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, நீ நல்லா இருக்கிறார், உனக்காண்டி நீ அல்லாஹ் இடத்துல துவா செய்யற, நீ சிறந்தவனா இரு, வசதி வாய்ப்பா இரு, எல்லா விஷயங்களையும் நீ சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பிறரை நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம உள்ளத்துல எந்த குரோதமும், காழ்ப்புணரும், எந்த வஞ்சகமும் ஏற்படும். இப்ப இதெல்லாம் ரசூலா நமக்கு காட்டித்தரான். ஆனா நடைமுறைகள்ல எப்படி இருக்கு தெரியுமா, பெரும்பாலான முஸ்லிம்கள் இடத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, அவரு ஜனாசாவுக்கு அவருடைய பிள்ளைகள் தான் போய் நின்று கேட்கிறான். யார் கேட்கணும், இப்ப நான் இருக்கிறேன், இறந்துட்டேன்னா இறக்குறதுக்கு முன்னாடி நான் தான் கேட்கணும். நான் யார் இடத்துலயா சண்டை போட்டிருந்தேன், நான் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணியிருந்தேன், என்னால ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தது, ஒரு ஆள் சுட்டி காட்டுறாரு, எனக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா ஒரு ஆள் சுட்டி காட்டுறாரு, நீங்க இப்படி பண்ணது சரியில்லை, இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் கேட்கணும். ஆனா என்ன செய்றாங்க, பெரும்பாலான இடங்கள்ல அவர் அதை பத்தி கவலைப்படவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். அவர் வாழ்ற வரைக்கும் எப்படி வாழ்வாரு, இவன் முகத்துல முழிக்க மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், இவனுக்கு எனக்கு ஆகாது, இவன் எனக்கு என்ன கொடுத்தான், என்ன செஞ்சான், என்ன பண்ணா, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு அதோடு நினைச்சுவாரு, மரணிச்சுவார். நிலையை பார்க்கிறோமா இல்லை, எப்பொழுது மரணம் வரும் தெரியாது, எப்பொழுது நம்மளுடைய நிலை முடியும் தெரியாது. முடிஞ்சதுக்கு பிறகு நாம கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அப்போ நமக்கு முன்னாடி யார் நிற்பா, நம்மளுடைய பிள்ளைகள் நிற்பாங்க, ஜமாத்து தலைவர் நிற்பாரு, இல்ல இமாம் நிற்பாரு. அவர் சடங்குக்கு கேட்டுன்னு போவார், உள்ளத்தால கேட்பாரா, கேட்க மாட்டார். ஆனா ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, உயிர் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்தை நெருங்குகின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவுடைய இறுதி கட்டம், மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே தெரியுது, மரணிக்க இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மரணிச்சுவாங்கிற நிலை தெரிந்த உடனே ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் சரியா செஞ்சுட்டு போயிட்டாங்க. நேரா போறாங்க, உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி 8 வருஷம் முன்னாடி நடந்த அந்த கொல்லப்பட்ட அரக்கஸ்தலத்துக்கு போறாங்க, அவங்களுக்காண்டி துவா செய்யறாங்க. சகாபாக்கள் எல்லாத்தையும் அழைச்சு ஒரு இடத்துல கூட்டி, உங்களை நான் ஏதாவது திட்டி இருக்கிறேனா, பேசி இருக்கிறேனா, ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குதா, ஏதாவது நான் உங்களுக்கு மத்தியில ஏதாவது கடனை தீர்க்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி பொது அறிவிப்பு செய்யறாங்க. எல்லாத்தையும் சரியா முடிச்சுட்டு மக்களுடைய நம்பிக்கை தன்மையை பெற்று இறந்தார். பார்க்கிறோமா இல்லையா, இந்த நம்பிக்கை தன்மை இருக்குல்ல, இதுதான் உண்மை சுவனத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்தில் சகுனம் என்பது கிடையாது, சகுனம் என்பது இஸ்லாத்துல கிடையாது, ஆனால் நற்சொல்கள், நற்குறிகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நற்குறிகள்னா என்ன அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமின் வாழுகின்ற பொழுது அவரை குறித்து மக்கள் நல்ல விதமாக பேசுகிறார்களே, அதுதான் நற்குறிங்கிறாங்க. வாழும் பொழுது இவர் நல்ல மனிதருங்க, யாருக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டாரு, உதவி செய்வாரு, மக்கள் கஷ்டப்பட்டா போய் என்ன செய்வாரு, அவருக்கு போய் ஓடோடி உதவி செய்வாரு, அவர் இறந்தது இந்த சமுதாயத்துக்கு இழப்புங்க, பாதிப்புங்க, அவர் இருந்தா எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கும், இப்படி பேசுறாங்கன்னு வைங்க, இதுவே அவருக்கு ஒரு உதவியாக போய் சென்றடையா, ஒரு சோனத்து போறதுக்கு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே ஒரு மனுஷன், ஒரு மூமின், இவனா போய் சேர்ந்தது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லதா போச்சு, இருக்கிற வரைக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா இவ்வளவு இடையூறா பண்ணுவான் அப்படின்னு நமக்கு எதிராக துவா செஞ்சான்னா போச்சு. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யணும், கொண்டு வரணும். சும்மா கேட்டோம் போனது இல்லாம இதையெல்லாம் நம்மளுடைய உள்ளங்களில் நிலையில கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் மாற்றம் இருக்கும். நான் உயிர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே என்னால் பாதிப்படைந்த மக்கள் மத்தியில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான், நமக்கு சுமத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்.
இது போன்ற செயல்கள் தான் உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும், சீர்படுத்தும் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்கிறதுவான